வெல்கம் டு நந்தி மெஹந்தி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மெஹந்தியோட பார்டர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி மெஹந்தியோட பேசிக் எலமெண்ட்ஸ் நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. பேசிக் எலமெண்ட்ஸ் தெரிஞ்சாதான் அடுத்து வர டாபிக் எல்லாம் உங்களுக்கு போட ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம பார்டர்ஸ்க்கு போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கீழே நம்ம அம்ஸ் படிச்சிருப்போம், அதை 0 சைஸ் இங்கே போட்டுக்கோங்க. 0 சைஸ் அம்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அம்ஸில் ஈவனாக போடணும், அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். இப்போ அம்ஸ் உங்களுக்கு நீட்டாக வரலைன்னா ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு மேலே ஒரு லைன் போட்டுக்கோங்க. கீழே உங்களுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் லைன் போட்டுட்டு இப்போ நீங்கள் அம்ஸ் போடுங்க. கரெக்டாக அந்த லைன் கிட்ட டச் ஆகிற மாதிரி போட்டிங்கன்னா பாருங்கள், நீட்டாக இருக்குது பாருங்கள். இப்படி நீங்கள் போடலாம். இப்போ இந்த அம்ஸ் போட்டுட்டு கீழே ஒரு மீடியம் சைஸ் அம்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டிங்களா? போட்டுட்டு இங்கே இந்த அம்ஸ் கீழே டச் பண்ணியே ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இங்கே சென்டரில் ஏதாவது கேப் இருந்ததுன்னா இப்படி மெஹந்தி வச்சு ஃபில் பண்ணிக்கோங்க. கேப் இருக்கக்கூடாது. இங்கே ஃபில் பண்ணிக்கிட்டு கீழே ஒரு லைன் போட்டுக்கணும். ஓகே. எப்பவுமே பார்டர் டிசைன் போடும்போது மேலே இது மாதிரி ஒரு லைன் கொடுத்துட்டு அம்ஸ் போட்டுக்கணும். எல்லா பார்டர் டிசைனுக்கும் மேலே ஒரு லைன் போட்டுட்டு அம்ஸ் போட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. அப்போ பார்க்க இன்னும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி கீழேயும் ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த டிசைன் பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃப்ரில் டிசைன் சொல்லுவாங்க. ஃப்ரில் பார்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்டர் பார்க்கலாம். ஒரு லைன் போட்டுட்டு கீழே கொஞ்சம் கேப் விட்டுட்டு கீழே திரும்ப ஒரு லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த பார்டர் பேர் நம்ம இப்போ போடுற பார்டர் பேர் என்னென்னா 1-1 பார்டர்னு சொல்லுவாங்க. 1-1 இது எப்படின்னா நம்ம இப்போ 1 போடுவோம்ல, அப்பரில் ஒரு 1, இங்கே ஒரு 1, மேலேருந்து ஒரு 1, கீழேருந்து ஒரு 1, மேலேருந்து 1, கீழேருந்து 1, மேலேருந்து 1, கீழேருந்து 1.
ஓகே, இது வந்து 1 பார்டர். இதுக்குமே நீங்கள் வந்து மேலேயும் கீழேயும் ஒரு லைன் போட்டுட்டு அம்ஸ் போட்டுக்கணும். எல்லா பார்டருக்குமே வந்து இது மாதிரி பண்ணணும். அப்போ தான் பார்க்க நீட்டாக அழகாக இருக்கும். இது எனக்கு கோணு சரியில்லை, அதனால் வந்து சரியாக வரல. நீங்கள் போடும்போது நீட்டாக போட்டுக்கோங்க. ஓகே, இது வந்து 1 பார்டர்னு சொல்லுவாங்க. தேர்ட் ஒன் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா L7 பார்டர். சேம் ஒரு லைன் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கேப் விட்டுட்டு திரும்ப அகைன் ஒரு ரவுண்ட் லைன் போட்டுட்டு என்ன பண்ணணும்னா நம்ம எல் போடுவோம்ல, எல் இங்கேருந்து 7 L7 L7 நீங்கள் மெஹந்தி போடும்போது பொறுமையாகவே போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு நீட்டாக வரும். ஓகே, இது L7 பார்டர். சேம் இதே மாதிரி மேலே வந்து ஒரு லைனு கீழே ஒரு லைன் போட்டுட்டு அம்ஸ் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஃபோர்த்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஐடி பார்டர் பார்க்கலாம். ஃபோர்த்து ஐடி வச்சு பார்டர் போடலாம். கீழே ஒரு லைன் போட்டுட்டு ஐடி இங்கே பார்த்தீங்களா, இங்கே வந்து எனக்கு இப்போ டீ போட வந்து லைன் இல்லை. அப்போது நீங்கள் வந்து கொஞ்சம் மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும் லைனு. ஓகேவா, இது வந்து ஐடி பார்டர். சேம் இங்கேயும் மேலே கீழே வந்து லைன் போட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபிஃப்த்து ஒன் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இப்போது N and U பார்டர் பார்க்க போகிறோம். மேலே ஒரு லைனு கீழே ஒரு லைன் போட்டுட்டு என்ன பண்ணணும்னா இங்கேருந்து N போடணும். இப்படி போட்டுட்டு வரணும். இப்போ யூ போடணும். யூ வந்து நீங்கள் கரெக்டாக இந்த எண்ணுக்கு நேராக வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இங்கே சென்டரில் என்னோட சென்டரில் இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் யூ.
அதே மாதிரி ஒவ்வொரு சென்டர்லேயும் என்னோட சென்டர்லேயும் நம்ம யூ வந்து போடணும். அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். ஓகேவா? இது வந்து என்னென்னா NU border. நம்மளுடைய டீத் மாதிரி இருக்கும், டீத் அலைன்மெண்ட்ஸ் மாதிரி இது இருக்கும் பார்க்க. உங்களுக்கு வந்து தனியாக வந்து ஆன்லைனில் கிளாஸ் வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு பர்சனலாகவும் கிளாஸ் எடுப்பேன். அதில் இன்னும் டீட்டெயில்ஸாக சொல்ல முடியும். இப்போ வந்து நம்ம சர்க்கிள் பார்டர் பார்க்கலாம். மேலே ஒரு லைன் போட்டுட்டு கீழே கொஞ்சம் கேப்பு விட்டுட்டு கீழே ஒரு லைன் போட்டுக்கோங்க. நம்ம சர்க்கிள் வந்து போடுவோம்ல, எல்லாமே பேசிக் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இதை போடுறோம். அதனால் பேசிக் கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. நடுவில் வந்து ஒரு சர்க்கிள் திரும்ப அட்டாச் கேப் விடக்கூடாது. டச் பண்ணி ரவுண்டு போட்டுக்கோங்க. ரவுண்டெல்லாம் பார்க்க ஒரே சைஸாக இருக்கணும். ஒன்று பெருசும் ஒன்று சிறுசுமா இருக்கக்கூடாது. இப்போ வந்து இந்த இதுவை வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகே, கோனை வச்சு இப்படி ஃபில் பண்ணணும். ஓகே, நீங்கள் ஃபில் பண்ணும்போது இப்படி 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 தேய்க்கக்கூடாது. இது தப்பு. ஃபில் பண்ணும்போது லாங் ப்ரெஷர் இப்படி கொடுத்து தான் ஃபில் பண்ணேன். பாருங்கள், இது பார்க்குறதுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியுது பாருங்கள். இப்போ இங்கே வந்து நம்ம ஃபில் பண்ணிவிட்டு இந்த சர்க்கிளை நம்ம எம்டியாக விட்டுட்டு இங்கே வந்து நம்ம ஃபில் பண்ணணும். ஓகே, இங்கே எம்டியாக விட்டுட்டு இங்கே ஃபில் பண்ணணும். ஆல்டர்னேட்டாக பண்ணிக்கோங்க. ஓகே, இது வந்து என்னென்னா சர்க்கிள் பார்டர். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறதும் சேம் சர்க்கிள் பார்டர் தான். இது கொஞ்சம் பிக்காக இருக்கும். லைன் போட்டுட்டு சர்க்கிள் போட்டுக்கோங்க. சேம் கீழே வந்து இப்போ நீங்கள் செகண்ட் லைன்லேயும் வந்து சர்க்கிள் தான் போட போகிறீங்க. இங்கே ஸ்டார்ட் பண்ணாமல் இந்த 2 சர்க்கிளுக்கு சென்டரில் ஒரு சர்க்கிள் அது ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம கிரேப்ஸ்லாம் வரும்ல, அந்த மாதிரி பேட்டர்னில் நம்ம போடணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து இங்கே கேப் இருக்குல்ல, அப்போது நம்ம இதை வந்து என்ன பண்ணணும்னா ஆஃப் சர்க்கிள் போடணும். இந்த சைடு ஆஃப் சர்க்கிள், இந்த சைடு ஆஃப் சர்க்கிள். எப்போவுமே இப்படி ஒரு சர்க்கிள் இருக்குன்னா எண்டில் வந்து கேப் வரும்போது இந்த சைடு இப்படி போட்டால் எந்த பாதி வருமோ அந்த பாதி போடணும். இந்த சைடு போட்டால் எந்த பாதி வருமோ அந்த பாதி மட்டும் போட்டு ஃபில் பண்ணிக்கணும். நம்ம எம்டியாக விடக்கூடாது. இப்போ இந்த 2 சர்க்கிளுக்கு நடுவில், இது ஆஃப் சர்க்கிள், இது ஃபுல் சர்க்கிள், இதுக்கு நடுவில் தான் வந்து நம்ம திரும்ப அகெயின்
ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போ வந்து கீழே சர்க்கிள்ஸ் ஒட்டியே ஒரு லாங் ப்ரெஷரில் லைன் போட்டுக்கோங்க. நீட்டாக போட்டுட்டு இங்கே கேப் இருக்குல்ல, அதை வந்து நம்ம மெஹந்தி வச்சு ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்புறம் கீழே ஒரு லைன், மேலே ஒரு லைன் கொடுத்துட்டு அம்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதை வந்து ஒரு ஃப்ளவர் டிசைனாக மாற்ற போகிறோம். எப்படின்னா, இப்போ இந்த சென்டர் லைனை மட்டும் எடுத்துட்டு இந்த இதுவை வந்து விட்டுருங்க. ஃபஸ்ட்டு விட்டுட்டு இங்கே ஃபில் பண்ணிக்கோங்க. அப்புறம் இங்கே விட்டுட்டு இங்கே ஃபில் பண்ணிக்கோங்க. ஆல்டர்னேட்டிவாக நம்ம ஃபஸ்ட்டு இதுவில் இங்கே வந்து பார்த்தோம்ல, ஆல்டர்னேட்டாக ஃபில் பண்ணிக்கோங்கன்னு, அதே மாதிரி இங்கே ஆல்டர்னேட்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு லாங் ப்ரெஷர் கொடுங்க. லாங் ப்ரெஷர், அவ்வளோதான். இப்போ பார்க்க வந்து ஃப்ளவர் டிசைன் மாதிரி மாறிடுச்சு பாருங்கள். ஓகே, 8th நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இது சேம் லைன்ஸ் தான் பார்க்க போகிறோம். லைன்ஸ் அண்டு டாட்ஸ் பார்க்க போகிறோம். மேலே ஒரு லைன் போட்டுட்டு கீழே ஒரு லைன் போட்டுருங்க. ஓகே, போட்டுட்டு இங்கே என்ன பண்ணோன்னா சென்டரில் ஒரு லைன் போடுங்க. சென்டரில் ஒரு லைன் போட்டுட்டு இப்போ இங்கே டாட்ஸ் வைக்கணும். ப்ரெஷர் ப்ரெஷர் ப்ரெஷர், இங்கே டாட் வச்சுட்டு கீழே வந்து இது கீழேயே வைக்காமல் கொஞ்சம் சைடில் ப்ரெஷர் ப்ரெஷர் ப்ரெஷர், இங்கே ப்ரெஷர் 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 ப்ரெஷர். பார்த்தீங்களா, இது ஒரு பார்டர், லைன்ஸ் அண்ட் டாட்ஸ் பார்டர். அவ்வளோதான். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்டர்ஸ் பற்றி பார்த்தோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் கொஞ்சம் பார்டர்ஸ் தான் பார்த்துருக்கோம். நாளைக்கு வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் பார்டர்ஸ் பார்க்கலாம்.